தேர்தல் ஆணையத்தை இவங்க என்ன விலை கொடுத்து வாங்கினான்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தை இவங்க வாங்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு பொய்யான அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன அறிக்கை? நாங்கள் சொன்னோம்ல, இந்த அறிக்கைகள் உண்மையான அறிக்கைகள். பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, இதுக்கு தலைவர் ஐயா தான். இந்த கட்சியை உருவாக்குனது யாரு? கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள், அதன் அடிப்படையிலே மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் என்பதெல்லாம் இங்கே சொல்கிறோம். ரிவ்யூ பெட்டிஷனுங்கிறது 30 நாளில் போடணும். ஆனால் 72 நாள் கழிச்சு அந்த தேர்தல் ஆணையம் போடுது. இது என்ன உள்நோக்கம் எங்களுக்கு தெரியல. உள்நோக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ நான் நேற்று கூட சொன்னேன், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே 46 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒரு மாபெரும் தலைவர் உருவாக்கிய கட்சி. அந்த கட்சியை உருவாக்குறதுக்காக அவர் 96,000 கிராமங்களுக்கு வீடு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, குக்கிராமமாக அலைஞ்சு உழைத்த அந்த தலைவர் இன்றைக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்ட அந்த தலைவர் பாட்டாளி மொழி உருவாக்கினவரை ஒரே நாளில் பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை நீதிபதி அனுமதிக்கலை, நீதியும் அனுமதிக்கவில்லை. ஆனால் அந்த நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியல. ஆனால் தேர்தல் ஆணையத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கொடுத்ததையே மாற்றி அவங்க இங்கே கருத்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமைய, எவ்வளோ பெரிய அநீதி, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. இதை இப்படிலாம் செஞ்சுட்டு தேர்தல் ஆணையம் எங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவணங்கள், ஏன்னா நாங்கள் கொடுத்து உண்மையான ஆவணங்கள், அன்புமணி அவர்கள் தரப்பு கொடுத்தது பொய்யான ஆவணங்கள். கோயபல்ஸுக்கு நிகரான ஒரு கூட்டம். என்ன கோயபல்ஸ்? என்ன பொய்யை மட்டுமே தொடர் முதலீடாக வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் அதே பொய்ய மீண்டும் பேசி வெற்றி கொண்டாடுகிறார்கள். உள்நோக்கம் அதிகாரம், பணம், மற்ற என்ன வேணாலும் இருக்கலாம். இவர் ஒன்று வச்சுங்க, அன்புமணி நம்ம மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றவர். அவருக்கு அந்த அறிமுகம் அதிகார வர்க்கத்தோடு சிலரோடு இருக்கலாம். அதை வச்சு அவர் விலை பேசியிருக்கலாம், அன்பை பரிமாறி இருக்கலாம், வேற ஏதாச்சும் கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்தை வளைச்சிருக்கலாம். அப்படிங்கிறது தான் சிலர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் சொல்லுகிறார்கள். நாங்கள் பாட்டாளி மொழி பத்திரிகை மருத்துவர் ஐயா தான். ஐயா மட்டுமே பாட்டாளி மொழியோட தலைவர், நிறுவனர். நாங்கள் வேற, எங்கள் சின்னம் தான் மாம்பழ சின்னம். நாங்கள் வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் சார், நீதிமன்றம் ஒத்துக்கலையே. தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவங்க கொட்டு வச்சுட்டாங்களே. தேவையில்லையே, தேவையில்லை. அது தவறான செய்திங்க. அது ஊடகங்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க கேக்குறீங்க, நாங்க சொல்றோம் என்ன விளக்கத்தஎன்ன. இப்போ இதுல இன்னொன்று எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி. எங்களுக்கு என்ன ஒரு இப்போ ஒரு ஐயா ஏற்படுதுன்னா, அவங்களே மறு ஆய்வு பெட்டிஷன் போடுறாங்க. போட்டுட்டு 10:30 மணிக்கு கேஸ் வருது. அவங்க தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை ஆஜராகி, ஆமாம், மூணாவது எண் வழக்காக வருது. அவங்களே ஆஜராகி 21ஆம் தேதிக்கு தேதி போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியே ஸ்டேட்டஸ் கம்பெயின் பண்ணலான்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் திட்டமிடுறாங்களோன்னு தெரியல. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி ஒரு விலை போகிற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கமிஷனாக மாறி போச்சு என்பதை பகிரமாக குற்றம் சாட்டுறோம். யாரு கைக்குள்ள இருக்குன்னு யாரு கைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நடுநிலை தன்மை இல்லை.
நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை இல்லை. இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் டெல்லி பண்ணுமே. டெல்லியில் நடத்திருக்கோம் 4ஆம் தேதி. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் வைக்கிற தேர்தல் எப்படி தள்ளுபடி? வேற வழி இல்லையே. இது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டால் இப்போ மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி கட்சி தலைவர்னு நினச்சி மக்கள் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. அன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க போகிறாங்க. பாஜக கூட்டணியில் அணுகுமணி இருக்கிறதுனால இப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. அப்படியும் இருக்கலாம். நாம் அது அதுக்குள்ள போக விரும்பல. அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பல. உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியும்? நீங்க இப்ப யாருடன் கூட்டணி வைக்க? பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோறை ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல்னு சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆனால் ஆறுனா தான் சாப்பிட முடியும். இல்லையே உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம கீழே தள்ளி விடுறாங்களே நிறைய பேர். அதெல்லாம் ஏங்க ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தினர் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆடி பார்க்குறாரு. அது காலம் பதில் சொல்லும். நீங்க சிங்கிளா போராடுறதை விட கூட்டணி மூலமா சேர்ந்து அந்த கூட்டணியோட போராட்டிங்களா இன்னும் வெற்றி இருக்குங்களா? அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் பொறுத்துங்க. ஒரு வாரம் பொறுத்துங்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே திறக்கும் பொழுது வருவார்கள், கையெழுத்து போடுவார்கள். உங்களுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு. கட்சி உங்களுக்கு தான் வரும். அதெல்லாம் நான் எதை பற்றியும் சொல்ல விரும்பல. நீ என்ன பேசினாலும் என்கிட்ட பதில் அதே தான் பதில். நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அதே தான் பதில். கூட்டணி அதான் நான் மீண்டும் சொல்கிறதே, மருத்துவர் ஐயா அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதை நான் ஒரு அரசியலுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு வீட்லேயும் அப்பா இருக்காங்க, ஒரு வீட்லேயும் அம்மா இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதை ஒரு பையன் செஞ்ச மாதிரி நம்ம பையனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா வீட்லையுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எந்த வயசானாலும், 90 வயசானாலும் 100 வயசானாலும். அதுக்கு உதாரணங்கள் நான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவங்க அப்பாவுக்கு 94 வயசு, கட்டுப்பாடு தான் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அவங்க அம்மா மரணம் அடைகிற வரைக்கும் சனி ஞாயிறு வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா கூட போய் கொஞ்சம் குழாவி அவங்க கையால் சாப்பிட்டு வந்தார். இதுதான். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே என்ன, அப்பாவை மதித்தவர்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது, அரசியலில் வெல்ல முடியாது. இதுதான் உலக நியதி. அது இங்கேயும் நீங்கள் பார்க்க போறீங்க.